நம்ம ஞாபகத்துக்கு வர்றது யாரா இருப்பாங்க? நேரு மாமா. ஏன் நேரு மாமாவை வந்து நம்ம குழந்தைகள் தின விழாவுக்கும் நம்ம நினைக்கிறோம்? ஏன்னா நேருவுடைய பிறந்த நாளை தான் நம்ம வந்து குழந்தைகள் தின விழாவா கொண்டாடுறோம். நவம்பர் 14, 1889 தான் ஜவஹர்லால் நேரு வந்து பிறந்திருக்காரு. அவருடைய நாளை தான் நம்ம வந்து என்ன நாளா கொண்டாடிட்டு இருக்கோம்? குழந்தைகள் தின விழாவா கொண்டாடுறோம். சரி, அடுத்தபடியாக வரவேற்புரை நல்கிட நமது பள்ளியின் தமிழாசிரியர் திருமதி KC சாந்தி அவர்களை அழைக்கிறேன். இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வர்கள் அனைவருக்கும் குழந்தைகளுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் பள்ளியில் நடைபெறுகின்ற வருகை தந்துள்ள திரு மேலை பழனியப்பன் ஐயா அவர்களையும் அனைத்து ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பயிற்சி ஆசிரியர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வரவேற்புரை நல்கிய நம் பள்ளியின் தமிழாசிரியர் திருமதி KC சாந்தி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நமது பள்ளிக்கு இன்று குழந்தைகள் தின விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர் ஐயா திரு மேலை பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் என்னுடன் பணியாற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பு மாணவர்களே, உங்களை பார்க்கும் போதெல்லாம் நேரு ரொம்ப சந்தோஷப்பட்டார். குழந்தைகள்னாலே நேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவருடைய பிறந்த நாளை வந்து குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். அவரு நிறைய சொல்லுவாங்க. அதாவது அவரை வந்து நேரு மாமா அப்படின்னு சொல்லி சிறப்பாக குழந்தைகள் வந்து அன்பாக அழைப்பார்கள். நேரு மாமா. இப்போ நீங்க எப்படி குழந்தைகளா இருக்கீங்களோ அதே போல நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு அந்த குழந்தைகள் அந்த பருவத்துக்கு நான் போயிட்டே இருப்போம். எப்படின்னு சொன்னா நாங்கெல்லாம் வந்து பாடுவோம். இந்த 4வது 3வது 5வது போல பாடுவோம். அதான் பாரு காருக்குள்ள யாரு நம்ம நாட்டு நேரு. நேரு என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னார். அப்படிலாம் நாங்க படிக்கிட்டே போவோம். பையன் தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வந்து நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக பாடுபட்டவர் நமது பண்டிட் ஜவஹர்லால் நேரு. குழந்தைகள் அவருக்கு என்ன செய்வாங்க? நிறைய குழந்தைகள் போய் ரோஜா கொடுப்பாங்க. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க? ரோஜாவின் ராஜா அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. நேரு வந்து ரோஜாவின் ராஜா அப்படின்னு சொல்லி அவரை அழைப்பாங்க. அதுபோல நம்ம நாட்டிற்கு நிறைய திட்டங்களை, பல 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு இந்த பிறந்த நாள் விழாவை நாம் பள்ளியில நம்ம சீரும் சிறப்புமாக கொண்டாடுவதில் நாம் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அந்த வகையில இன்னும் நிறைய பேர் பேசிருக்காங்க. அவங்களை ஆறுயிரண்ணன் ஐயா மேலை பழனியப்பன் அவர்களே, ஆசிரியர்களே, பெருமக்களே, மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சமூக சார் சொன்னார், நேருடைய பிறந்த நாள் குழந்தைகளோட ரொம்ப அந்யோன்யமா இருந்ததுனால தான் அவருடைய பிறந்த நாளை குழந்தைகளுடைய தின விழா அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நேருவுக்கு பிறகு அடுத்த கட்டம் யாரை நோக்கி நகர்வுன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம். நீ அந்த இடைப்பட்ட வெளியில வந்து எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் சமுதாய தலைவர்களும் குழந்தைகள் இன்னும் வரலாற்றுல வந்து நிலை பெற்று இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்களை நம்ம சொல்லலாம், அன்னை தெரசா சொல்லலாம். ஆனா வந்து அவங்க வந்து குழந்தைகளை மட்டும் பார்க்கல, எல்லா உயிருள்ள ஜீவன்களையும் அவங்க வந்து அரவணைச்சுக்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தை தான் நம்ம வந்து இன்றைக்கு நம்ம பள்ளியில குழந்தைகள் தினவிட நாம கொண்டாடிட்டு இருக்கோம். வந்திருக்கிறவர்கள் மேலை பழனியப்பன். செய்தித்தாளை பார்க்கிறவங்களுக்கு நல்லா பார்த்துருப்பீங்க. செய்தித்தாளெல்லாம் அவருடைய பெயர், புகைப்படம்லாம் வந்துகிட்டே இருக்கும். சமூக பணியில், சமுதாய பணியில் தம்மை வந்து அர்ப்பணித்துக் கொண்டவர். அரிமா சங்கத்துல நீண்ட நெடிய நாட்களாக தன்னுடைய பங்களிப்பை கரூர் மாவட்டத்துக்கு செலுத்தி கொண்டிருக்கிறவர். எனக்கெல்லாம் ஏறத்தாழ கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆழ்ந்த நட்பு இருக்கின்றது. இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட மைக்க பிடிச்சி பேசுறேன், ஒரு தமிழாசிரியர் அப்படிங்கிற முறையில் பேசினா அதுக்கு முழுக்க காரணம் ஐயா அவர்கள் தான்.
அதனால தான் ஐயாவை இன்னைக்கு வர வச்சு இந்த நிகழ்ச்சியை வந்து நான் நடத்திட்டு இருக்கிறேன். ரொம்ப மிகச்சிறந்த பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், கவிஞர், திருக்குறளுக்காக தம்முடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர். இப்ப ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருக்குறள் விருது, தமிழக அரசால் வழங்கப்பட்ட திருக்குறள் விருது கரூர் மாவட்டத்தில் 2 பேர் கொடுத்தாங்க. ஒன்று எழில்வாணன் ஐயா அவர்களுக்கும், மற்றொன்று அண்ணன் அவர்களுக்கும். ஆனால் அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர். அவர் வந்து உங்களை நாடி வந்திருந்தார் அப்படின்னா நம்ம பள்ளிக்கு கிடைத்த பெருமை, நம்ம பள்ளிக்கு கிடைத்த பெருமை. அவர் கூறுகின்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய வாழ்வினுடைய நலங்களை செம்மைப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நாளில் குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான். ஏன் ஜவஹர்லால் நேருவோடைய பிறந்த நாளை நம்ம குழந்தைகள் தினமா கொண்டாடுறோம்? ஏன்னா அவருக்கு வந்து குழந்தைகள் நாளே ரொம்ப பிடிக்கும். அவர் பாரத பிரதமரா இருந்த காலத்திலும் கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா குழந்தைகள் மேலேயும் இளைஞர்களுடைய நலனிலும் தான் ரொம்ப அதிக அக்கறையும் முக்கியத்துவமும் எடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோ வேலைகளுக்கு இடையிலையும் அவர் வந்து குழந்தைகளை பார்க்கறது, அவங்க கூட உரையாடுறது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருந்திருக்காரு நம்மளுடைய பாரத பிரதமர் நேரு. அதனாலதான் அவருடைய பிறந்த நாளை வந்து நம்ம என்னவா கொண்டாடிட்டு இருக்கோம்? குழந்தைகள் தின விழாவா கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த சிறப்புமிக்க கல்வி கோயிலின் தலைமை ஆசிரியர் அருமை சகோதரர் வள்ளிராசன் அவர்களே, சமுதாய புகழ் காட்டிலே ஆழ கிடக்கிற அற்புத கற்களாம் மாணவ மணிகளை அறிவு ஒளி கொண்டு செதுக்கி வைரக்கற்களாய் வளம் வர செய்யும் இருபால் ஆசிரியர் பெருமக்களே, என் அன்பிற்கினிய மாணவ மாணவிய செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த இனிய நாளில் கனிந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னாலே பேசினார்கள். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, பண்டித ஜவஹர்லால் நேருஜி அவர்கள் மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்திலே பிறந்தவர். அவர் இதை போன்ற பள்ளியில் படிக்கையில் அந்த பள்ளிக்கூடத்திற்கு 4 பக்கங்களிலே வாயில் இருக்குமாம். நாட்டின் மீது அலாதியான பற்று கொண்டவர்கள். பஞ்சசீல கொள்கை போன்ற கொள்கைகள் எல்லாம், திட்டங்களை எல்லாம் இந்த நாட்டிற்கு தந்தவர்கள். தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகளோடு இணைந்து தேச தொண்டாற்றியவர்கள் பண்டித ஜவஹர்லால் நேருஜி அவர்கள். வெள்ளை வெறேன்ற அவருடைய அந்த உடையும், அதில் ஏற்கனவே அவர்கள் சொன்னதை போல ரோசா மலரை குத்தி கொண்டு ஒரு சிறிய புல்லாய் ஒன்றை மாட்டிக்கொண்டு பார்க்கிற போதே அழகு பற்றி கொள்ளும் பண்டித ஜவஹர்லால் நேருஜி அவர்கள். கல்வி கண்ட அந்த கர்ம வீரர் காமராஜருடைய நாளாக நாம் அறிவுலக மேதையினுடைய பிறந்த நாளை நாம் வந்து ஆசிரியர்கள் தின நாளாக கொண்டாடுகிறோம். தலைமை ஆசிரியர் சொன்னதை போல குழந்தைகள், இளைஞர்கள் இவர்களுடைய எழுச்சிக்காக பாடுபட்ட ஆபாசா அப்துல் கலாம் அவர்களுடைய நாளை நாம் இந்த வகையிலே பண்டித ஜவஹர்லால் நேருஜியினுடைய பிறந்த நாளான இந்த நவம்பர் 14ஆம் நாள் அவருடைய விருப்பப்படி குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடப்படுகிறது. நடத்தி உங்களை பாராட்டுகிற விழா தான் இந்த விழா. அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, முன்னாடு மும்முரசும் முக்கொடியும் முப்பாவும் முத்தமிழும் முவ்வேந்தும் முக்களையும் முக்கணியும் சீர்பெற்று திகழ்கின்ற இப்பொன்னாட்டில் அறம், பொருள், இன்பம் என்ற முப்பாலை தந்தவன் வள்ளுவன். வள்ளுவத்திலே இல்லாதது இல்லை, பொல்லாதது இல்லை, வள்ளுவ பெருந்தகை சொல்லாததும் இல்லை. கல்வி ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையிலே ஒளியூட்டுவதாக அமையும். கல்வி ஒன்றுதான் அறியாமையை போக்கி உங்களுடைய உள்ள எழுச்சிக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாக அமையும் என்று கல்வியினுடைய பெருமையை மிக அழகாக திருக்குறளிலே கூறியிருக்கிறார். ஒரு எளிய குறள், நீங்கள் எல்லாம் படித்த குறள் தான். கற்க என்று சொல்லுவார். கற்க என்று சொன்னால் நீங்கள் வகுப்பறையிலே பாடம் கேட்கிற பொழுது ஒரு கூர்மையான கவனத்தோடு அந்த பாடத்தை கற்க வேண்டும். கற்க என்று சொன்ன வள்ளுவர் அடுத்த வரியிலே கசடரே என்று சொல்லுகிறார். கற்க கசடரே என்றால் ஐயப்பாடு இல்லாமல் நீங்கள் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிற பொழுது கொள்ள வேண்டும். கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க என்று சொல்லுவார். கற்பதோடு மட்டும் விட்டுவிட்டால் அதிலே பயனில்லை. கற்றவை கற்றபின் நிற்க, நீ கற்று முடித்ததற்கு பின்னாலும் நீ கற்றுக்கொண்ட ஒழுக்கத்தை
நீ கற்றுக்கொண்ட பண்பாட்டை, நீ கற்றுக்கொண்ட கலாச்சாரத்தை, நீ கற்றுக்கொண்ட புதிய புதிய செய்திகளை எல்லாம், நேரிய செய்திகளை எல்லாம் கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று அற்புதமான அந்த குறளிலே எப்படி நாம் கற்க வேண்டும் என்பதையும், அந்த கற்ற பிறகு எப்படி வாழ வேண்டும் என்பதையும் மிக ஆழமாக சொல்லி இருக்கிறார். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லுவார்கள். நீ கல்வியாளனாக திகழ்ந்தால்தான் எங்கு சென்றாலும் உனக்குரிய சிறப்பை நீ பெற முடியும் என்று வள்ளுவம் சொல்லுகிறது. மிக அழகாக இன்னும் சொல்லுவார், எழுபிறப்பும் ஏமாப்புடைத்து என்று சொல்லுவார். எனவே எந்த பிறவி எடுத்தாலும் அந்த பிறவியிலே நீ உயர்ந்து திகழ வேண்டுமேயானால் ஆரம்பத்தில் இருந்து நீ கல்வியை ஈடுபாட்டோடு கற்க வேண்டும். கற்ற கல்வியின்படி வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவம் நமக்கு சொல்லுகிற கல்வி அதிகாரிகளுடைய வலியுறுத்தலாக அமைகிறது. எனவே மாணவ செல்வங்களே, ஏதோ நகரத்தில் இருக்கக்கூடிய பெரிய குழந்தைகளால் தான் ரொம்ப வேகமாக, ஆழமாக, அழுத்தமாக ஆங்கிலம் பேச முடியுமா? நகரத்திலே படிக்கிற குழந்தைகள் தான் புதிதாக வருகிற நீட் தேர்வு போன்ற தேர்வுகளை எல்லாம் சந்தித்து வெற்றி பெற முடியுமா? கிராமங்களிலே அறிவுலக உலகத்தை எட்டி பார்க்கிற குழந்தைகளாக இருக்க முடியுமா என்றெல்லாம் நீங்கள் ஒருவேளை எண்ணினால் அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உங்களாலும் முடியும், உள்ளத்தில் ஏணியுள்ளோன் உயரலாம் என்று சொல்லுவார் வாசே குழந்தைசாமி. நீங்கள் நினைத்தால் எந்த இலக்கையும் எட்ட முடியும். இன்றைக்கு உங்களைப் போல கிராமிய சூழ்நிலையிலே இருக்கிற பள்ளிகள் தான் புதிய புதிய பதிவுகளை, புதிய புதிய சாதனைகளை, புதிய புதிய இலக்குகளை எஞ்சி மிகச் சிறப்பாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் கற்கிற பொழுது அந்த கல்வியை ஈடுபாட்டோடு கற்றால் நீங்கள் மிக உயரிய அந்த உயரத்தை எல்லாம் எட்ட முடியும் என்பதை உங்களுடைய ஆழ் மனதுக்குள்ளே நீங்கள் அழுத்தமாக பதிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு எண்ணத்தோடு நீங்கள் கற்று, அந்த ஒரு எண்ணத்தோடு நீங்கள் தேர்வறைக்கு சென்று, அந்த ஒரு எண்ணத்தோடு தேர்வுக்கான விடைகளை எல்லாம் எழுதினீர்களே ஆனால் வெற்றி உங்களை நிச்சயமாக உங்களை சூழ்ந்து கொள்ளும். எனவே அந்த எண்ணத்தோடு நீங்கள் படிக்க வேண்டும். இன்றைக்கு நாளைக்கு இங்கே கூட இன்னொரு கல்லூரிகள் வந்து நீங்கள் படிப்பை தொடர்வதற்கு வழிவகைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு 100 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்றீர்களே ஆனால் இந்த அளவுக்கு கல்வி வசதி இருந்ததா என்றால் இல்லை. நன்னியூர் புதூரிலே 3ஆம் வகுப்பு படிக்கலாம், 5ஆம் வகுப்பு படிக்கலாம். 6ஆம் வகுப்பிற்கு நீங்கள் கரூர் சென்றுதான் ஆக வேண்டும் அல்லது நாமக்கல் சென்றாக வேண்டும். சரி, 11+1 படிக்க வேண்டும் என்றால் திருச்சி சென்றாக வேண்டும், சேலம் சென்றாக வேண்டும். இப்படியெல்லாம் இருந்த காலச்சூழல். அதற்கும் கொஞ்சம் பின்னோக்கி உங்களுடைய தாத்தா பாட்டிகளை கேட்டீர்களே ஆனால் குருகுல கல்வி முறை என்ற கல்வி முறை இந்த நாட்டிலே இருந்தது. அது என்ன குருகுல கல்வி முறை என்றால், உங்களுடைய பள்ளி எப்படி இயற்கை எழில் கொஞ்சுகிற சூழலோடு பறந்து விரிந்திருக்கிறதோ இதை போல ஒரு குருகுலம் இருக்கும். இந்த குருகுலத்தின் தலைவராக யார் இருப்பார் என்றால், இன்றைக்கு உங்களுடைய தலைமை ஆசிரியராக இருக்கிற வள்ளிராஜன் அந்த குருகுலத்தினுடைய தலைவராக இருப்பார். அங்கே கல்வி பயில வேண்டுமேயானால் என்ன விதிமுறை என்றால், நீங்கள் இந்த நாட்டை ஆளுகிற அரசனுடைய மகனாக இருந்தாலும் சரி, சாதாரண கூலி வேலை பார்க்கிற ஒருவருடைய மகனாக இருந்தாலும் சரி, நீங்கள் குருகுலத்திலே கல்வி கற்க வேண்டுமேயானால் குருகுல தலைவரை சென்று நீங்களும் உங்களுடைய பெற்றோரும் வணங்கி குருகுல தலைவர் சில விதிமுறைகளை சொல்லுவார். அது என்ன விதிமுறைகள் என்றால், நீங்கள் குருகுலத்திலே சேர்ந்து விட்டால் காலையிலிருந்து மாலை பின்பற்றுவோம். அப்பொழுது குருகுல தலைவர் சொல்கிறார், காலையிலிருந்து மாலை வரை நான் கொடுக்கிற வேலையை செய்ய வேண்டும். வேலை முடித்த பிறகு உணவும் கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படும். சரி, அப்படியே செய்கிறோம். நாளைக்கு உங்களுடைய குழந்தையை கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் என்கிறார்கள், சேர்த்து விடுகிறார்கள். குருகுல தலைவர் அந்த அரசனுடைய மகனுக்கு கொடுத்த வேலை என்ன என்றால், குருகுலத்திலே இருக்கிற 10 பசுமாடுகளை இருட்டை கிழித்து சிவப்பு சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கே வருகிற அதிகாலை பொழுதிலே அந்த 10 பசுமாட்டை மேய்ச்சல் களத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். நல்ல பச்சை பசேல் என்று புல்வெளியில அந்த மாடுகளை மேய விட வேண்டும். இடையிலே அந்த மாடுகளை நல்ல நீர்நிலையிலே கொண்டு போய் நீர் குடிக்க விட வேண்டும். கொஞ்ச நேரம் கழித்து தினவு தீர தடவி கொடுக்க வேண்டும்.
மாலையில அந்த மாடுகளை கொண்டு வந்து கட்டுத்தறி என்று சொல்லக்கூடிய அவை கட்ட வேண்டிய இடத்திலே கட்டிவிட வேண்டும். இதுதான் அரசன் மகன் கல்வி கற்க வேண்டும் என்ற தாகத்திற்காக குருகுல தலைவர் கொடுத்த வேலை. அரசனுடைய மகன் ஏற்றுக்கொண்டான். மாடுகளை மேய்ச்சல் களம் ஓட்டி சென்றான். நல்ல புல்வெளியிலே மேய விட்டான். நீர்நிலையிலே கொண்டு போய் தண்ணீர் குடிக்க விட்டான். தினவு தீர தடவி கொடுத்தான். மாலையிலே கொண்டு வந்து அவை கட்ட வேண்டிய இடத்திலே கட்டினான். கட்டிவிட்டு திரும்பி பார்த்தான். ஒரு பக்கம் உணவு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இவனுக்கு முன்னாலே படித்துக் கொண்டிருந்த 10-12 மாணவர்கள் கையிலே தட்டேந்தி உணவு பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த 13வது மாணவனாக இவன் போய் நின்றான். அந்த உணவு கொடுப்பவர் வரிசைக்கு மோந்து வைத்துக் கொண்டே இருந்தார். இவன் தட்டை நீட்டிய போது, உனக்கு உணவு கொடுக்க சொல்லி குருகுல தலைவர் இன்னும் ஆணையிடவில்லை, எனவே உனக்கு உணவு இல்லை என்றார். நாம இருந்தால் நன்னியூர் புதூரை பூரா கூட்டி, எங்க வாத்தியார் இன்னைக்கு சாப்பாடு போடல, அவரை என்ன செய்தின்னு கேளுன்னு சண்டைக்கு போயிருப்போம். ஆனா அந்த அரசனுடைய மகன் என்ன செஞ்சான் தெரியுமா? பேசாமல் போய் படுத்துக் கொண்டான். 4 நாட்களுக்கு ஒரு முறை குருகுல தலைவர் அங்கு படிக்கிற மாணவர்களை பார்ப்பதற்காக சுற்றி வருவார். 4வது நாள் அப்படியே வந்தார். இந்த மாணவனை பார்த்தார். குருகுலத்திலே சேர்ந்த போது எந்த தேச உடற்பொழிவோடு இருந்தானோ அதே உடற்பொழிவோடு இருந்தார். தம்பி இங்கே வா. அவருக்கு அருகிலே போனான். உனக்கு சாப்பாடு கொடுத்திருக்க மாட்டார்களே? ஆமாம், நீங்கள் இன்னும் ஆணையிடவில்லையாம், கொடுக்கவில்லை. ஆனாலும் அதே உடற்பொழிவோடு இருக்கிறாயே, எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அரசனுடைய மகன் சொன்னான், கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அவை மூதாட்டி சொல்லி இருக்கிறாள். பிச்சை எடுத்தாவது நீ கற்றுக்கொள், பிச்சை எடுத்தாவது உன்னுடைய அறிவை வளர்த்துக்கொள். அறிவிருந்தால் தான் இந்த உலகம் உன்னை மதிக்கும், இல்லாவிட்டால் இந்த உலகம் உன்னை மிதிக்கும். நீ மதிக்கும்படி வாழ வேண்டுமேயானால் நீ பிச்சை எடுத்தாவது சாப்பிடு என்று அவை மூதாட்டி சொல்லி இருக்கிறாள். சாப்பிட வேண்டும் என்பதற்காக குருகுலத்திலே நான் சேர இல்லை, படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சேர்ந்திருக்கிறேன். எனவே தெருவிலே போய் பிச்சாந்தி என்று கேட்டேன். சிலர் பிச்சை உணவு கொடுத்தார்கள், அதை சாப்பிட்டு விட்டு படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். குருகுல முதல்வர் அதற்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நாளையிலிருந்து பிச்சை எடுக்கிற உணவை எனக்கு அருகிலே கொண்டு வந்து வைத்து விட வேண்டும் என்றார். அரசனுடைய மகன் கட்டுப்பட்டார். 8வது நாள் அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு வருகிறார். அப்பொழுதும் அதே தேசத்தோடு இருந்தான். இப்பொழுது எப்படியடா இப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். நான் பிச்சை உணவு எடுத்து சாப்பிட்டேன். பிச்சை உணவை உங்களுக்கு அருகிலே வைக்க சொன்னீர்கள், கட்டுப்பாட்டோடு உங்களுக்கு அருகிலே வைத்து விட்டேன். இருந்தாலும் பாலும் வயிறு கேட்கவில்லை. மீண்டும் கடை வீதி சென்று 2வது முறை பிச்சை எடுத்த அன்னத்தை சாப்பிட்டு விட்டு படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். குருகுல தலைவர் என்ன சொன்னார் என்றால், ஒருவனே இருமுறை ஒரு தெருவில் பிச்சை எடுப்பது குற்றம், நீ இனிமேல் 2வது முறை பிச்சை எடுக்க போகக்கூடாது என்று கட்டளையிட்டார். அரசன் மகன் அதற்கும் கட்டுப்பட்டார். 12வது நாள் சுற்றி பார்த்து கொண்டு வருகிறார் அரசனுடைய. எனவே என்ன செய்தேன் என்றால், மாடுகளை மேய்ச்சல் களம் கொண்டு சென்று மேய விட்டு மாலையிலே கொண்டு வந்து கட்டி அதனுடைய கன்றுகள் முட்டி மோதி பால் குடித்ததற்கு பின்னால் அந்த மாடுகளின் காம்பில் இருக்கிற பால்களை உறிஞ்சி குடித்து விட்டு படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். குருகுல தலைவர் சொன்னார், மாட்டினுடைய பால் கன்று குடிக்குத்தானே தவிர உனக்கல்ல, நீ அதை உறிஞ்சி குடிக்க கூடாது என்று கட்டளையிட்டார். அதற்கும் கட்டுப்பட்டார். 16வது நாள் சுற்றி பார்த்து கொண்டு வருகிறார். அதே தேகப்பழிவோடு இருந்தார். இப்பொழுது எப்படியடா இருக்கிறாய் என்று கேட்டால், பிச்சை எடுத்து உங்களுக்கு அருகிலே வைக்க சொன்னீர்கள், 2ஆம் முறை பிச்சை எடுத்து 2 முறை பிச்சை எடுக்க கூடாது என்றீர்கள். மாட்டு காம்பி மோதி அந்த கன்றுகள் பால் குடித்ததற்கு பின்னால் அந்த கன்றுகளின் வாயில் இருக்கிற பால் நுரையை என் நாவினால் தடவி குடித்து விட்டு படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். 20வது நாள் மாலை பொழுது அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு வருகிறார். அந்த பையனை காணவில்லை. அவன் பெயரை சொல்லி எங்கே என்று கேட்டார். காலையிலே மேய்ச்சல் களம் மாடுகளை கொண்டு போனான், மாலை இன்னும் திரும்பவில்லை என்று சொன்னார்கள். உடனே நீங்கள் எல்லாம் உங்கள் ஊர் கோவில்களுக்கு சென்று முன்னே பிடித்துக் கொண்டு வருவார்கள். அது என்ன தீவட்டி என்றால், ஒரு இரும்பு கைப்பிடியோடு கூடிய நீண்ட கம்பி இருக்கும். அந்த கம்பியின் நுனியிலே நூல் துணிகளை சுற்றி இருப்பார்கள்.
அந்த நூல் துணிகளை எண்ணெயில் நனைத்து அதிலே நெருப்பு பற்ற வைத்து அன்றைக்கு வெளிச்சத்திற்காக பிடித்துக் கொண்டு வருவார்கள். இன்றைக்கு தான் மின்சார அலங்கார விளக்குகள் எல்லாம் வந்துவிட்டனவே தவிர அன்றைக்கு இந்த அளவுக்கு இல்லை. எனவே அந்த தீவட்டியை பிடித்துக் கொண்டு கிணறுகள் இருக்கும் தரையோடு தரையாக. அதை போல அங்கே தரையோடு தரையாக இருந்த ஒரு கிணறு. கிணற்றின் உள்ளே இருந்து அந்த மாணவன், ஐயா நான் இங்கிருக்கிறேன், ஐயா நான் இங்கிருக்கிறேன் என்றார். இவர் கேட்டார், மாடுகளை மேய்ச்சல் களம் கொண்டு போய் மேய்த்து விட்டு கொண்டு வந்து கட்ட சொன்னால் வாழும் கிணற்றின் அடியிலிருந்து இங்கிருக்கிறேன் இங்கிருக்கிறேன் என்று சொல்கிறாயே, என்ன நடந்தது என்று கேட்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஐயா நான் பிச்சை எடுத்தேன், உங்களுக்கு அருகிலே வைக்க சொன்னீர்கள். இரண்டாம் முறை பிச்சை எடுத்தேன், குற்றம் என்று சொன்னீர்கள். கன்றுக்கு பால் கொடுத்ததற்கு பின்னால் காம்பில் பால் உறிஞ்சி குடித்தேன், மாட்டினுடைய பால் கன்றுக்குத்தான் உனக்கல்ல என்றீர்கள். முட்டி மோதி பால் கொடுத்த கன்றின் அந்த பால் முறையை தடவி படித்தேன், அதுவும் கூடாது என்றீர்கள். இருந்தாலும் கூட படிப்பின் மீது இருந்த என்னுடைய தாகம் தீரவே இல்லை. மாடுகளை மேய்ச்சல் களத்தில் மேய்த்துக் கொண்டிருந்தேனா, பச்சை பசேலென ஓங்கி உயர்ந்த செடிகள் இருந்தன. அந்த செடிகளை கிராமத்து சிறுவர்கள் ஒடித்து விளையாடியார்கள். அப்படி ஒடித்த போது அதிலிருந்து வெள்ளை நிற பால் பீரிட்டு வந்தது. ஓ, இங்கொரு பால் கிடைக்கிறதே, இந்த பாலை குடித்து கொஞ்ச நாள் படிக்கலாமே என்று வேகமாக ஓடி நானும் சில செடிகளை ஒடித்து பீரிட்டு வந்த பாலை கையிலே பிடித்து குடித்து விட்டு என்னுடைய கடமை மாறாமல் மாடுகளை மேய்ச்சல் களத்தில் இருந்து அங்கே குருகுலத்திற்கு அழைத்து வந்து கொண்டிருந்தேன். லேசாக கண் இருட்டியது, தலை சுற்றியது. தரையோடு தரையாக இருந்த கிணறு எனக்கு தென்பட இல்லை. உள்ளே விழுந்து விட்டேன். இடையிலே முளைத்திருக்கிற மரத்தின் கிளையை பிடித்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். கரையிலே சில பேர் பேசிக் கொண்டார்கள். தெரியாத்தனமாக கள்ளி செடியை ஒடித்து பீரிட்டு வந்த கள்ளிப்பாலை குடித்து அந்த கள்ளிப்பால் கண் பார்வையை போக்கி இப்படி விழுந்து கிடக்கிறான் என்று பேசியது என் காதுகளில் கரை தேற்றுவார்கள் என்று சொல்லிவிட்டு குரு சென்று விட்டார். சில நிமிடங்களிலே விண்ணகத்தேவர்கள் விரைந்து வந்தார்கள். கைப்பற்றி அவனை கரைக்கு கொண்டு வந்தார்கள். மாட்டேன். உடனே குருகுல முதல்வர் வந்து, இந்த அமுத உணவை நீ சாப்பிட்டு எதிர்காலத்தில் வளர்கிற தலைமுறைக்கு நல்ல அறங்களை பாடு என சொன்னதற்கு பின்னால் தான் அவன் அந்த அமுத உணவை சாப்பிட்டான் என்று குருகுல கல்வி முறையினுடைய மேன்மையை, சிறப்பை, உயர்வை, அதில் படிப்பவர்களுடைய கட்டுப்பாட்டை, ஒழுக்கத்தை அந்த கதை சொல்லும். எனவே அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இந்த ஒழுக்கமும் பண்பாடும் கலாச்சார பின்பற்றலும் பெரியவர்களை மதித்தலும் அவர்கள் சொற்படி நடத்தலும் தான் உங்களுடைய கல்விக்கு அணிகலனாக இருக்கும். வெறும் படிப்பு மட்டும் படிப்பாகாது. நீங்கள் படித்து பட்டங்களை பெற்றால் மட்டும் நீங்கள் கல்வியில் உயர்ந்தவர்கள் என்று பொருள் இல்லை. நீங்கள் தொழில் சார்ந்த கல்வியையும் கற்க வேண்டும். தொழில் சார்ந்த அந்த பணிகளை இப்பொழுதே செய்ய ஆரம்பிக்க வேண்டும். காரணம், ஆண்டொன்றுக்கு 10 லட்சம் மாணவர்கள் +2 தேர்வு பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 10 லட்சம் பேருக்கு வேலைகள் இந்த உலகத்திலே பறந்து கிடக்கின்றனவா என்றால் இல்லை. 5 பேர் காசை எண்ணி வாங்க, காசை எண்ணி கொடுக்க இருந்த வங்கிகளில் இன்றைக்கு ஒரு மிஷின் அந்த வேலையை செய்கிறது. 4 பேர் 5 பேருடைய வேலை போய்விட்டது. ஒரு 5 டன் ஏற்றக்கூடிய லாரி இன்றைக்கு 15 டன் ஏற்றக்கூடிய அளவிற்கு திறன் வாய்ந்ததாக கண்டுபிடிக்கப்படுகிறது. ஒரு 3 லாரியை இயக்க வேண்டிய டிரைவர் பணி ஒரு டிரைவரோடு முடிந்து விடுகிறது. அப்படியானால் வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகின்றன. அந்த சூழ்நிலையில் வேலையோடு சேர்ந்த படிப்பை நீங்கள் படித்தீர்களேயானால், நான் செய்கிற எந்த தொழிலும் இழுக்கில்லை என்ற எண்ணத்தோடு படித்தீர்களேயானால், ஒரு டிரைவர் ஒரு நாளைக்கு குறைந்தது இன்றைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார். மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். ஒரு இன்ஜினியர் இன்னொரு இன்ஜினியரிடம் 15,000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலைக்கு இருக்கிறார். ஒரு இன்ஜினியர் படிப்பு பெரிதா அல்லது ஒரு கார் ஓட்ட கற்றுக்கொள்கிற தொழில் படிப்பும் பெரிதா என்றால், கல்வியோடு நீங்கள் தொழில் சார்ந்தவற்றை கற்றுக்கொண்டால் தான் எதிர்கால போட்டி மிக்க உலகிலே நீங்கள் வெற்றி பெற முடியும். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்களால் முடியுமா என்ற படிக்கற்களாக கொண்டு எட்டும் தூரத்திலே எவரெஸ்ட் என்ற சிந்தனையோடு பயணம் செய்யக்கூடியவர்களாக உங்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் இருக்க வேண்டும். இந்த வயதில் பாடம், நல்ல ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம், சிறந்த நூல்களை படித்தல், இவற்றில் மட்டுமே உங்கள் கவனம் இருக்க வேண்டும். புற சிந்தனைகளிலும்
மின் சாதனங்களிலும் தொலைக்காட்சி போன்றவற்றிலும் உங்களுடைய பொழுதை தொலைப்பீர்களேயானால் உங்களுடைய எதிர்காலம் தொலைந்து போய்விடும். எனவே இந்த பருவம் தான் உங்களை நெறிப்படுத்துகிற அற்புதமான பருவம். இந்த பருவத்தில் கல்வி ஒன்றிலே நீங்க கவனம் செலுத்தி உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் கூறுகிற நெறிமுறைகளை பின்பற்றி அவர்களை மதித்து நீங்கள் அவர்கள் சொற்படி நடந்தீர்களேயானால் எதிர்காலத்தில் உங்களுக்கு பெருமை மகுடம் தானாக வந்து சூடிக்கொள்ளுகிற பேராற்றல் படைத்த மாணவர்களாக நீங்கள் திகழ முடியும். அன்பிற்குரிய மாணவர்களே, உங்களால் முடியும் என்பதையும் ஒரு எடுத்துக்காட்டு மூலம் சொல்லுகிறேன். ஒரு நீரோடை, நல்ல ஆரோக்கியம், உடல் நலம், நல்ல பண்பாடு, நல்ல கலாச்சாரம், நல்ல ஒழுக்கம் இவற்றை பின்பற்றினால் கல்வி என்ற உள்ளத்து ஏணியிலே நீங்கள் படிப்படியாக ஏறி உயரத்தில் எட்ட முடியும் என்பதை நீங்கள் ஆழமாக உங்கள் மனதுக்குள்ளே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு என்று ஒத்தி போட்டீர்களேயானால் அந்த காரியத்தை எட்டவே முடியாது. அன்றைக்கு பாடத்தை அன்றைக்கு படித்து மறுநாள் திருப்புதல் செய்து வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அந்த பாடத்தை படித்துக் கொண்டீர்களே இருந்தேயானால் தேர்வு களத்திலே நீங்கள் சற்று தடுமாறினாலும் கூட நினைவலைகள் உங்களுக்கு பின்னிருந்து முன்னோக்கி வந்து நீங்கள் மிகச் சிறப்பாக தேர்வை எழுதலாம். உங்களுடைய கையெழுத்து சரியாக இருந்தால் கூடிய மட்டும் தலையெழுத்து சரியாக அமையும். எனவே நன்கு எழுத பயிற்சி பெற வேண்டும், நன்கு எழுத வேண்டும். ஒவ்வொரு விடைக்கும் இடையிலே இடம் விட்டு எழுத வேண்டும். வார்த்தைகளை கோர்க்காமல் இணைக்காமல் மிக அழகாக திருத்துபவர் அதன் மீது காதல் கொண்டு திருத்துகிற அளவிலே உங்கள் விடைத்தாள்கள் அமைய வேண்டும். அடித்தல் திரித்தல் இல்லாமல் நீங்கள் எழுத வேண்டும். அழகாக எண்ணிட்டு பதில் கொடுக்க வேண்டும். பக்கங்களை வீணாக்காமல் திருத்துவோருடைய உள்ளத்திலே உங்கள் மீது உயர்ந்த எண்ணம் வருகிற வரையிலே நீங்கள் எழுதினீர்களேயானால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். எனவே இனிய மாணவ செல்வங்களே, நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை உங்கள் மனதுக்குள்ளே ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கடமை இல்லையா என்றால் இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு தான் கடமையா என்றால் இல்லை மாணவ செல்வங்களே, உங்களுக்கும் கடமை இருக்கிறது. உங்களுக்கும் சில கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை செவ்வனே செய்தால்தான் நீங்கள் மிக உயர்ந்த இடத்தை பெற முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினோம். நீங்க எல்லாம் கிருஷ்ணனை பார்த்திருப்பீங்க அல்லது காலண்டர்ல கோயில்ல பார்த்திருப்பீங்க. நல்லா செக்கச்சவேன்னு இருப்பான் கிருஷ்ணன் இல்லையா? கிருஷ்ணன் எப்படி இருப்பான்? நல்லா வாய்த்தரன்னு சொல்லுங்க. கிருஷ்ணன் எப்படி இருப்பான்? கண்ணங்கரே நீல கலர்ல இருப்பான் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னா ஓடி ஆடி விளையாடுவான். ஆயர்பாடி பெண்களுடைய ஜடையை பிடிச்சு இழுப்பான். அவங்கள போய் துரத்திக்கிட்டு போவான். மாலை ஆச்சுன்னா என்ன பண்ணுவான்? ஆயர்பாடியர் வீட்டு முற்றத்துல உரி இருக்கும். உரியில ஒரு கடையும் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தயிரை மத்து வச்சு கடைவாங்க. கடைஞ்சா வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெய் அள்ளி அந்த களையத்துல போட்டு சேமிச்சு வைப்பாங்க. இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னா ஓடி ஆடி விளையாண்டு அப்படியே வருவான். வரவன் அந்த உரியில இருக்கிற களையத்துல இருக்கிற வெண்ணெய் அள்ளி அப்படியே திம்பான். அவன் முழுசும் தின்னா பகவான் சாப்பிட்டான்னாவது திருப்தி அடையலாம். ஆனா பாதி வெண்ணெய் வாய்க்குள்ள போகும், பாதி வெண்ணெய் கீழே போகும். இந்த ஆயர்வாடி பெண்ணெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஒரு முடிவு பண்ணாங்க. இந்த கிருஷ்ணனோட நாள்தோறும் வம்பா போச்சு. எப்ப பார்த்தாலும் களையத்துல இருக்க வெண்ணெயை அள்ளி திங்கிறான். பரவாயில்ல, கடவுள் சாப்பிடுறான்னு விட்டுறலாம். ஆனா பாதிய சாப்பிடுறான், பாதிய கீழே விடுறான். அதனால இன்னைக்கு அவனை எப்படியாவது கையும் களவுமா பிடிச்சிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க. பக்கத்துல இருக்கிற நம்ம ராஜாவினுடைய அந்த கயிற்று கடையில போய் ஒரு நூல் கயிறை வாங்கிட்டு வான்னு ஒரு பொண்ணை அனுப்பிச்சாங்க. ஒரு பிள்ளை நூல் கயிறு வாங்க போயிடுச்சு. இன்னொரு பிள்ளைய பக்கத்துல இருக்கிற ராஜரத்னம் கம்பெனியில போய் ஒரு வெண்கல மணியை வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சாங்க. அந்த பிள்ளை ஒரு வெண்கல மணியை வாங்கிட்டு வந்து இந்த வெண்கல மணியின் நுனியில கயிற்றை கட்டி உருக்கி மேல தொங்க விட்டு அந்த கயிற்றின் மறுநுனியா அடுப்பங்கரையில கட்டி வச்சுட்டாங்க. அவங்க திட்டம் என்னன்னா, கிருஷ்ணன் வந்து வெண்ணைய திங்கிற பொழுது நன்னியூர் புதூர் அரசு மேல்நிலை பள்ளியில படிக்கிற மாணவர்கள் மாதிரி ரொம்ப அடக்கம் ஒடுக்கமா அப்படியே அள்ளி சாப்பிட்டு வரமாட்டான். அவன் இந்த ரஜினிகாந்த் சொல்லுவாங்க, அந்த நடிகர் மாதிரி கால கையை அப்படி இப்படி ஆட்டுவான் கிருஷ்ணன். அப்படி ஆட்டுற போது அந்த மணியில இவனுடைய கை படும். பட்டா அந்த மணி கலகலன்னு ஒழிக்கும். ஒழிச்சதுன்னா ஒளிஞ்சிருக்கிற பெண்கள்லாம் ஓடி வந்து கிருஷ்ணனை கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது திட்டம். வீட்டுக்குள்ள வந்தான். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா உரி இருந்தது. எப்பவும் தொங்குற உரிக்கு மேல எனக்கு புதுசா ஒரு மணி தொங்குச்சு. இந்த பள்ளிக்கூடத்துல
ஒரு 6 மாதம் முன்னாடி வந்தா இந்த பச்சை கட்டி இருக்கான்னா கட்டி இருக்காது. இப்ப வரும்போது அந்த பச்சை கட்டி அது பாதுகாக்கப்படுது அப்படின்னா மேம்பட்ட பணிகள் நடக்கிறதுங்கிறது பார்த்த உடனே மனுஷனாகிய நமக்கே தெரியுது. கடவுளுக்கு அது தெரியாம போயிருமா? சரி, மணி தொங்குது. இந்த மணியை கட்டி வச்சிருக்காங்க. ஏன் கட்டி வச்சிருக்காங்க? நம்மளை பிடிக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்காங்க. நாம இன்னைக்கு அதுக்காக வெண்ணையை திருடி திங்காம விட்டுறலாமான்னா கூடாது. வெண்ணையை திருடி திங்கணும். திருடி திங்கிற போது பிடிபடலாமான்னா பிடிபடவும் கூடாது. உங்க வீட்டுல உங்க பாட்டன், தாத்தா, பாட்டி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டீங்கன்னா நல்ல பழமொழிகள் எல்லாம் சொல்லுவாங்க. சாட்சிக்காரங்காலில் விழுகிறதோட சண்டைக்காரங்காலில் விழுகலாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கிருஷ்ணனை காட்டி கொடுக்கறது யாரா இருக்கணும்னா அந்த மணியாத்தான் இருக்கணும். அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணா மணியோட பேசுவதுன்னா, கிருஷ்ணானிச்சு மணி, எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும், செய்வாயா அப்படின்னு கேட்டான். இந்த உலகத்துல யாருக்கோ என்னென்னமோ உதவி செய்யறேன், நீ பகவான், உனக்கு செய்யாம என்ன பண்றது, தாராளமா கேள், நீ கேட்கிற உதவியை செய்யறேன் அப்படின்னு மணி சொல்லுச்சு. வேற ஒண்ணும் இல்ல, என்னைக்கும் போல இன்னைக்கு வெண்ணையை தேடி திங்க போறேன். நான் வெண்ணையை தேடி திங்கிற போது வேணும்னே கூட உன் மேல அப்படி இடிப்பேன். அப்படி இடிச்சாலும் கூட நீ அடிக்க கூடாது, அடிக்காம இருக்கணும். நீ அடிச்சீன்னா அங்க ஒளிஞ்சிருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஓடி வந்து என்னை பிடிச்சிடும். அதனால நீ அடிக்காம இருப்பியான்னு கேட்டான். பகவான் கிருஷ்ணா, கட்டாயம் நான் அடிக்க மாட்டேன், நான் அடிக்கவே இல்லை அப்படின்னு உறுதி சொல்லிச்சு மணி. இப்ப அப்படியே உள்ள வந்தான் கிருஷ்ணன். உரிய அப்படியே உத்து பார்த்தான். மணி ஒண்ணுமே செய்யல. அந்த உரி கலையத்துக்கு மேல கைய கொண்டு போனான். மணி பேசாம ஊமமணி மாதிரி இருந்தது. அந்த கலையத்தினுடைய மூடி எடுத்து அப்படி ஸ்டைலா ரஜினிகாந்த் மாதிரி வீசினான். அப்பவும் மணி ஒண்ணுமே பண்ணல. கலையத்துக்குள்ள கைய கொண்டு போனான். மணி பார்த்துட்டு பேசாம இருந்தது. ஒரு குத்து வெண்ணெய் அப்படியே அள்ளுனான். அப்பவும் மணி ஒண்ணுமே செய்யல. அள்ளிய வெண்ணெயை அப்படியே உருண்டையா உருட்டுறான். மணி பார்த்துட்டு சும்மா இருக்கும். அந்த வெண்ணெயை வாய்க்குள்ள போட்டு கொண்டான் பாருங்க, கல 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 கலன்னு மணி அடிச்சிருச்சு. ஒளிந்திருந்த பெண்கள்லாம் ஓடி வந்து கிருஷ்ணனை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. உடனே கிருஷ்ணன் சொன்னா, கொஞ்சம் தாவா இருக்கு, நான் பேசிட்டு உங்க கூட வந்துடுறேன், கொஞ்சம் ஒதுங்கிக்கங்க. உடனே இவங்க எல்லாம் ஒதுங்கிக்கிட்டாங்க. இப்ப சற்று கோபமா கிருஷ்ணன் கேட்கிறான், ஏன் மணியே, என்ன கிருஷ்ணன், நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? வெண்ணெய் எடுத்துங்கிற போது அடிக்க கூடாதுன்னு கேட்டேன். அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? அடிக்கவே மாட்டேன், அடிக்கவே மாட்டேன், அடிக்கவே மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் அடிச்ச? பகவான் கிருஷ்ணா தன்னை தான்காக்கின் சினம் காக்கன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். தன்னை தான்காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். கோவப்படாது. நீ கேட்டது வாஸ்தவம், நான் உத்தரவாதம் தந்தது வாஸ்தவம். நீ வந்து என்னை எரிச்சுப்படுற மாதிரி உத்து பாத்தியே, நான் சினுங்களையே. என் மேல கைய கொண்டு வந்து அப்படி இடிச்சியே, நான் ஒண்ணுமே பண்ணலையே. மூடியை எடுத்து விசிறினியே, நான் சினுங்கனா. உள்ள கைய விட்டியே, சும்மாதானே இருந்தேன். ஒரு கொத்த அள்ளினியே, அப்பவும் நான் பேசாமத்தானே இருந்தேன். அள்ளிய வெண்ணைய உருட்டின போது நான் ஒண்ணும் செய்யலையே கிருஷ்ணன். ஆனா உருட்டிய வெண்ணெய் நைவேத்தியம். அந்த நைவேத்தியத்தை உன்னுடைய வாய்க்குள்ளே போட்டுக் கொண்ட போது அடிக்காமல் இருந்தால் இந்த உலகம் என்னை ஊமை மணி என்று தூற்றி இருக்காதா? இறைவனுக்கு எவ்வப்போது நைவேத்தியம் படைக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அடிப்பதுதானே மணியின் கடமை. எனவே என்னுடைய கடமைக்காக நான் அடித்தேன், என்னை மன்னித்து விடு என்று அந்த வெண்கல மணி சொன்னதாக அந்த கதை முடியும். மாணவர்களுமே செல்வந்தர்கள் அல்ல. உங்களுடைய தாய் தந்தையர்கள் அன்றாடம் கூலி வேலை செய்து, அன்றாடம் வயல்களில் விறகு பொறுக்கி, அன்றாடம் அந்த புல்களை எல்லாம் கட்டி, புற்களை கட்டி கடைவீதி சென்று அவற்றை விற்று அதில் வருகிற காசில் உங்களை படிக்க வைக்கிற ஏழை பெற்றோர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அவருடைய கனவெல்லாம் என்னுடைய மகன், என்னுடைய மகள் நன்கு படித்து உயர்ந்த உத்தியோகம் பெற்று நன்கு சம்பாதித்து நாளை என்னை ராஜா ராணி மாதிரி உட்கார வைத்து சாப்பாடு போடுவான் என்ற கனவோடு தங்களுடைய இன்பங்களை எல்லாம் துறந்து தாங்கள் சாப்பிடாமல் 4 இட்லி இருந்தால் உங்களுக்கு 3 கொடுத்து 1 இட்லியை சாப்பிடுகிற தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்கள் உங்களுடைய கடமையாக கொள்ள வேண்டியது மிக ஒழுக்கத்தோடும், நான் திரும்ப திரும்ப கோடிட்டு சொல்வது, படிப்பு மட்டுமே படிப்பாகாது. நீங்கள் பெறுகிற பட்டம் மட்டுமே உங்களை உயர்த்தாது. ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி, பண்பாட்டோடு கூடிய கல்வி, கலாச்சாரத்தோடு கூடிய கல்வி, இவைதான் கல்விக்கு அணிகலனாகும். எனவே உங்களுடைய கடமை
உங்களை நம்பி உங்களை படிக்க வைக்கிற குடும்பத்திற்கு பெருமை தேடி தருகிற மாணவ கண்மணிகளாக நீங்கள் வளர வேண்டும் என்பதுதான் முக்கியமான உங்களுடைய கடமையாகும். எனவே இனிய மாணவ செல்வங்களே, பண்டித ஜவஹர்லால் நேருஜியினுடைய புகழை ஆண்டுகள் பல கடந்தாலும் கூட இன்றைக்கும் குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய பண்பாடும் ஒழுக்கமும் கலாச்சாரமும் அவருடைய நேரிய நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் சமுதாயப்பற்றும் சமுதாய சிந்தனையும் தான். எனவே நீங்கள் இந்த நாட்டிற்கும் இந்த மொழிக்கும் இந்த சமுதாயத்திற்கும் இந்த கல்வி நிறுவனத்திற்கும் பெருமை கூட்டி தருகிற வகையிலே உங்களுடைய கல்வியை படிக்க வேண்டும், உங்களுடைய கல்வியில் சிறந்து விளக்க வேண்டும். நிறைவாக ஒன்றை சொல்லி நான் என்னுடைய மாணவர் கரூர் நகர திருக்குறள் பேரவை சார்பாக மாணவர்களுக்கு திருக்குறள் நூல் இனிப்புகள் வழங்கப்படுகின்றன. அந்த பக்கம் நில்லுங்க. அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜனா அண்ணா இங்க பாருண்ணா அண்ணா வள்ளிராஜனா வள்ளிராஜனா பாப்பா அந்த பக்கம் தெரியும். அந்த பக்கம் பாருங்க. மண்ணு சொல்லுவா பூவலி.